தெலுங்குல போய் நம்ம படம் டப்பாகி போறப்போ அந்த மேடையில ரொம்ப தைரியமா ஒரு கெஸ்ட் மாதிரி அங்க போவோம். மேடையில் நின்று ரொம்ப தைரியமா தெலுங்கு சரியா வருதோ வரலையோ மைக்க பிடிச்சி ఇక్కడ ఈ రోజులు చాలా సంతోషం அப்படின்னு பேசிடுவோம் தைரியமா. அதை நான் ஹீரோட்ட சொன்னேன், நான் தப்பு தப்பா தெலுங்கு பேசுறதை விட நீங்க அழகா தமிழ் பேசுறீங்க, உங்களை கூட ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லி ஊர்ல போய், அதாவது சிட்டியில இல்ல ஒரு வில்லேஜ்ல போய் நெக்ஸ்ட் யாரோட படம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் தெலுங்குல வந்து அல்லு அர்ஜுன்ங்கிற ஒரு ஹீரோ அப்படி சொல்லி அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்படி தொடங்கணும்னா, சார் டான்ஸ் சூப்பரா ஆடுவாரு சார், நான் ஃபேன் சார் சொல்லிட்டு அப்படி ஒரு பெரிய கிரேஸ் ஆல்ரெடி இருக்கு. நான் அந்த கிரேஸை வந்து பல மடங்கு தூக்கிட்டு போவதற்கான முயற்சி கண்டிப்பா நாங்க செய்வோம். அதை ஃபர்ஸ்ட் கெடுக்காம இருக்கணும். அந்த தகுதியோட தான் நீங்க வர்றீங்க. இங்க முதல்ல வரும்போதே நான் அவங்களுடைய படங்கள்ல பார்த்தவங்க சொல்றது எல்லாமே முதல்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா, சார் டான்ஸ் சூப்பரா ஆடுவார் சார், இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கா சார்னு கேட்பாங்க. ஞானவேல் என்ன பேசும்போது பருத்தி வீரன்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம் அந்த எடுத்ததுக்காக ஞானவேல் லைஃப் லாங் வந்து பெருமைப்படலாம். அப்படி ஒரு கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு படம். இந்த படத்தை எந்த மாதிரி படம்னா இப்பயே எந்த டியூனிங் நான் இப்பயே சொல்ல விரும்பலை. இன்னும் டைட்டில் கூட இந்த படத்துக்கு வைக்கல. ஆனா டைட்டில் தவிர்த்து மற்ற எல்லாமே முடிஞ்சிச்சு. சமீபத்துல இந்த படம் இம்மிடியேட் படமா நாங்க பண்ண வேண்டிய படம் சரியான வார்டுன்னு சொல்லி அவங்களுடைய படம் மிகப்பெரிய ஹிட்டு, நினைச்சு பார்க்காத ஒரு ஹிட்டு. ஆனா அதுக்கான உழைப்பு எல்லாமே அவங்க அந்த படத்துல ஒன்லி அல்லு அர்ஜுன் அந்த ஹீரோ வந்து மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு ஹிட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் கூட இடையில வந்து நினைச்சேன், வந்து கதையில ஏதாவது சின்ன டவுட் இருக்குமா, அதனாலதான் தள்ளி போறாங்களா சொல்லிட்டு சமீபத்துல அல்லு அரவிந்த் சார் இங்க மீட் பண்ணி, சார் வந்து வேணும்னா கதையை வேணுமா மாத்திக்கலாம் சார், நான் வந்து சமீபத்துல ஒரு கதை வந்து பெரிய ரைட்டர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், வேணுமா அந்த கதை கேட்க சொல்லுங்க, எனக்கு அவரோட படம் பண்ணணும்னு கண்டிப்பா விருப்பம் இருக்கு. ஏன்னா சண்டைக்கோழியில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சண்டைக்கோழியை அவங்க பண்ண வேண்டிய படம் அப்ப மிஸ் ஆச்சு. சொன்ன உடனே சார் நான் தம்பிக்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டு டைரக்டர் கேட்டார், இந்த மாதிரி கதையில ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா வேற ஏதாவது கதை பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. சொல்ல ஆரம்பிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இல்ல இந்த படம் தான் நான் தமிழுக்கு வந்து கண்டிப்பா என்ட்ரி ஆகக்கூடிய முக்கியமான படம், அதனால வேற கதையே வேணாம்னு சொல்லிட்டாராம். ஞானவேல் நான் வந்து அதே நேரத்துல இங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா கதை ஏதாவது மாத்தணும்னு சொன்னோன்னே அவரும் சொன்னாரு, இந்த படம் பண்ணா நான் வந்து எனக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ரொம்ப அதை பத்தி கதை பத்தியே ரொம்ப பில்டப் பண்றேன்னு நினைக்க வேணாம். ஒரு கதை அமைஞ்சிருக்கு, எனக்கும் அது வந்து முக்கியமான படமா வரும்னு நம்புறேன். முழுமையா அதுல தான் இருக்க போறோம். ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்புன்னா, அவங்க சினிமாவுக்கு வந்து 17-18 படம் அவங்க பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் எந்த படத்தையுமே அல்லு அரவிந்த் சார் வந்து டப் பண்ணாம அவரை கரெக்டா அங்க லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொறுப்போட அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. இப்போ ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் கையிலையும் என்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நாங்க 2 பேருமே இந்த 10 வருஷமா தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களை வாங்கி ரிலீஸ் பண்றதையும் ஒரு படங்கள் பண்றதுலையும் ஸ்டுடியோ கிரீன், திருப்பதி பிரதர்ஸ் இப்படி கண்டினியூவா வரும். 2 பேனருக்கும் அவ்வளவு பெரிய மரியாதை நீங்க கொடுத்தீங்க. அதை வளர்த்து விட்டதுல மிக முக்கியமான பங்கு பத்திரிகையாளருக்கு உண்டு. எங்கள் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. கண்டிப்பா நாங்க அதை சிறப்பா செஞ்சு முடிப்போம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நல்ல ஹீரோஸ் 2 ஹீரோஸ் வந்து சூர்யா சார், கார்த்தி சார், அவங்கள வந்து ஸ்டுடியோ கிரீனோட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. சிவகுமார் சார் எங்களுக்கு வந்து அவங்க, நான் முத ஆனந்த கதையை வந்து அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. எப்படி ஒரு சினிமாவில் இருந்தாலுமே ஒரு ரியல் லைஃப்ல ஒரு மனுஷனா ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா நான் நினைக்கிறது அவங்கள தான் எப்பயுமே. அவங்களும் இந்த விழாவுக்கு வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க எப்பயுமே புதியவர்களை வரவேற்கிறதுலையும் ஆதரிக்கிறதுலையும் நம்மளுக்கு எப்பயுமே அந்த பண்பும் அந்த அன்பும் எப்பயுமே நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க முத தமிழ் சினிமாவில் இங்க ஒரு பெரிய ஹீரோவா, அங்க மிகப்பெரிய ஹீரோவா அங்க இருந்தாலுமே, மிகப்பெரிய குடும்பத்துடைய பேக்டாப்ல வந்தாலும், மியூசிக் டைரக்டரோ ஒரு டைரக்டரோ அவரோட வேலை பார்த்த யாரை சந்திச்சாலும் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, அவங்க ஒப்படைச்சா ஒரு கதையை கேட்டுட்டு முழுக்க இருப்பாங்க.
எந்த நேரமும் அதை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு நானும் இன்வால்மெண்டோட அந்த படத்தில் இருக்கணுமேங்கிற ஒரு பெரிய பொறுப்பு எனக்கும் இப்ப இருந்தே இருக்கு. நானும் அவங்க அப்பாட்டையும் அவர்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். மிக சரியான ஒரு வேலை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வத்தோட தான் இதை தொடங்குறோம். முதல்ல சண்டைக்கோழி 2 அது இம்மீடியட்டா தொடங்குறேன். அதுக்கு பிறகு இம்மீடியட்டா வந்து தமிழ் தெலுங்கு அல்லு அர்ஜுன் கூட இந்த படம் ஸ்டுடியோ கிரீன்ல அதுக்கான டைட்டில் மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ.